தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க தயாராகி வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு முக்கிய வாக்குறுதியாகும். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழித்து புதிய அரசியலமைப்பை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருந்தார். இருப்பினும் அரசியலமைப்பு வரைவு குழுவை நியமிப்பதோ அல்லது அது தொடர்பான எந்த ஒரு ஆரம்ப வேலைகளோ இதுவரை செய்யப்படவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டத்தை சமர்ப்பிக்க ஜனாதிபதி தயாராகி வருவதாக தெரிய வந்துள்ளது. முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் பாடசாலை நேரங்களில் திருத்தம் செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் நலக்கு கலுபுவே தெரிவித்துள்ளார். அதன்படி பாடசாலை நேரம் அரை மணி நேரம் நீட்டிக்கப்படும் என்று கல்வி செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக கல்வி அமைச்சு வழிகாட்டியாக தொகுதி நேர அட்டவணைகளை வழங்கும் என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை 2 குழுக்களுக்கு இடையே இடம்பெற்ற மோதலில் மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. தனிநபர்களுடைய தாக்குதல் நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. இந்த பிரச்சினையானது போலீஸ் நிலையம் வரை சென்ற பின்னர் ஞாயிற்றுக்கிழமை 2 தனிநபர்களது இரு பிரிவுகளாக பிரிந்து தாக்குதலில் ஈடுபட்டனர். இதன்போது மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு தீ வைத்து எரிக்கப்பட்டதுடன் மற்றொரு மோட்டார் சைக்கிள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடரில் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வட்டுக்கோட்டை போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவு திட்டத்திற்கு மேன்முறையீடு செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தற்போது 2ஆம் கட்டத்தின் கீழ் அஸ்விசும பயனாளர்களிடமிருந்து சுமார் 30,000 மேன்முறையீடுகள் கிடைத்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. குறித்த மேன்முறையீடுகள் பிரதேச செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மேன்முறையீட்டு குழுவினூடாக இன்று மீளாய்வு செய்யப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி இராணுவ முகாமில் உள்ள இராணுவ சிப்பாய் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். முகாமிலிருந்து தனது விடுப்புக்காக நேற்று வீடு செல்லும் போது இராணுவத்தின் நடத்திய சோதனையின் போது அவரிடம் கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த சிப்பாயை சோதனை மேற்கொண்ட போது 20 கிராம் கஞ்சா வைத்திருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கிளிநொச்சி காவல் நிலையத்தின் ஊழல் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மேலும் ஊழல் தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியால் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிகிரியா பகுதியில் உள்ள இனமாலுவ அரசு தேக்கு மர காப்பகத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த ஒரு கூட்டத்தில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவர் படுகாயமடைந்து தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பண விவகாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதம் அதிகரித்ததன் விளைவாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த 4 பேரும் அரசு தேக்கு மர காப்பகத்தில் மரங்களை வெட்டுவதற்காக ஒரு ஒப்பந்ததாரரிடம் சிறிது காலமாக வேலை செய்து வந்த தொழிலாளர்கள் என்று போலீசார் தெரிவித்தனர். நாடளாவிய ரீதியில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது நடவடிக்கைகள் சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. பேலியகொடை போலீஸ் பிரிவின் நுகேபார பகுதியில் 112 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. பத்தலை கேகித்த பகுதியில் கூறிய ஆயுதத்தால் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
பலியானவர் சம்பவ இடம்பெற்ற வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். 2023ஆம் ஆண்டு மகாபாகேயில் நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் தற்போது உயிரிழந்த நபர் உதவி செய்ததாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதன்படி சந்தேக நபர்களை கைது செய்ய வத்தளை போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இதன்படி 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 1300 ரூபாவை விடவும் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படும் வர்த்தக நிலையங்களில் 1100 ரூபாய், 1200 என பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நிர்ணயிக்கப்பட்ட விலையில் தற்போது கோழி இறைச்சி விற்பனை செய்யப்படுவதில்லை. எனவே கோழி இறைச்சிக்கு உரிய விலையை நிர்ணயித்து விற்பனை செய்வதுடன் விலையையும் குறைக்குமாறு நுகர்வோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். குருநாகல் நாரம்பல பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 3 பலியானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தவறான மருங்கில் பயணித்த சிற்றூர்ந்தொன்று எதிரே வந்த பேருந்துடன் மோதியதில் நேற்று மாலை இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. சம்பவத்தில் மாகவ பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய இராணுவ கோப்ரலான AC சவன்குமார் என்பவரும் அவருடைய 11 மாத குழந்தையும் அவரது மனைவி சகோதரியின் 9 மாத குழந்தையுமே சம்பவத்தில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் காயமடைந்த மேலும் 3 தம்பதிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு 2138 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவற்றில் 44 சோதனைகள் நடத்தப்பட்டு 31 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் அதிபர்கள், போலீஸ் அதிகாரிகள், தொழிலாளர் அதிகாரிகள் மற்றும் பிற அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஜூலை மாதத்தில் இதுவரை இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 98,765 பதிவாகியுள்ளது. குறித்த தகவலை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன்படி 2025ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 12,66,809 அதிகரித்துள்ளது. நிலவும் சீரற்ற காலநிலையால் நுவரெலியா மாவட்டத்தில் மழை மற்றும் காற்றுடன் நானூயா பகுதியில் பனிமூட்டத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் நுவரெலியா மற்றும் நானூயா பகுதிகளில் புகை போல் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகன சாரதிகள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். பிரதான வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் மெதுவாகவும் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மிகவும் அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறு போக்குவரத்து போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக நுவரெலியா, லப்புக்கலை, குடாஓயா, மார்காஸ் தோட்டம், உலக முடிவு பிரதான வீதி, நானூயா புகையிரத நிலையம், ரதல்ல குறுக்கு வீதி, டெஸ்போர்ட், கிரிமிட்டி ஆகிய பகுதிகளில் பனிமூட்டத்தின் தாக்கம் புகை போல் நீடித்து வருகிறது. இதனால் குறித்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலவாக்கலையில் உள்ள ஒரு தேவாலயத்திற்கு வந்த வேன் ஒன்று பாதுகாப்பு வேலியை உடைத்துக் கொண்டு பிரதான வீதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிக்கு மேலே அமைந்துள்ள தேவாலயத்துக்கு வந்த வேன் ஒரு திருப்பத்தை எடுக்க பின்னோக்கி சென்றபோது ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதிக்கு மேலே அமைந்துள்ள வேன் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 15 அடி கீழே பிரதான வீதியில் விழுந்தது. இந்த விபத்து சனிக்கிழமை மாலை 5 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் வேனின் சாரதி மற்றும் மற்றொரு நபருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் விபத்தில் வேன் பலத்து சேதமடைந்ததாகவும் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் தலவாக்கலை போலீசார் குறிப்பிட்டனர். இலங்கையில் வீசக்கூடிய பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நேற்று காலை 10 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கையானது இன்று காலை 10 மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் தென்மேற்கு பருவப்பெயர்ச்சியால் சபரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு கடலுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்க்குமாறு கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்த அனைத்து கடத்தொழில் சமூகத்தினரிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் அம்பாத்தோட்டை வழியாக பொத்தில் வரையிலான பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.